ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்லேட் மார்க்கெட்டிங் சீரியஸில் எப்படி ஒரு அஃப்லேட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழி, டாப் 5 வேஸ் டு சூஸ் அஃப்லேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு அஃப்லேட் ப்ராடக்ட் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், அதோட ரீச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு கன்வர்ஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குதா, இல்லை அது இப்போ எத்தனை பேருக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் டாப் 5 வேஸ் சூஸ் அப்லேட் ப்ராடக்ட்ஸ்னு இன்னைக்கு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூகுள் சர்ச். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இன்னைக்கு ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. லைக் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்னு கொடுங்க. இமெயில் மார்க்கெட்டிங் டூல். ஓகேங்களா? பாருங்க, இமெயில் மார்க்கெட்டிங் டூல் கொடுத்தோன்னே எத்தனை டூல்ஸ் வருது பாருங்க. இமெயில் மார்க்கெட்டிங் டூல், மெயில் ஷேப்பு, ஜோகோது இமெயில் மார்க்கெட்டிங் டூல், மெயிலர் லைட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் டூல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் வருது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு டூல் நான் சொல்கிறேன், கெட் ரெஸ்பான்ஸ். கெட் ரெஸ்பான்ஸோட இது பார்க்கலாம். அனாலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா சிமிலர் வெப்பில் எத்தனை மந்த்லி விசிட்டர்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் யூசர்ஸ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டிராஃபிக் அவ்வளோ ஹியூஜாக இருக்குது. ஸோ ஒரு 5 மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்கன்னா அப்போது இதோட வேல்யூ எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ, இதோட ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும். அதோட அவங்க கொடுக்குற அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட். லைக் ஒரு ஹோஸ்டிங் எடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அந்த நீச்சில் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் சரி, லைக் காஸ்மெட்டிக்ஸ், ஷூஸ், கிளாத்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும். முதல்ல நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும், பர்டிகுலர் ப்ராடக்ட்டை போட்டு பார்த்து அதில் மக்கள்லாம் எந்த மாதிரி கே எதிர்பார்க்குறாங்க, அந்த மைண்ட் செட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு ப்ராடக்டே ப்ரமோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அதில் ஒன்று கோராவை சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோராக்கு போயிட்டு ஷாப் இமெயில் மார்க்கெட்டிங், டாப் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்னு கொடுக்குறேன். ஆன்சர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆன்சர்ஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னே எத்தனை பேர் ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் தி பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ். ஓகேங்களா? 2022 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் டூலும் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸு, லைக் அவங்க எந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க, அந்த நம்ம மைண்ட் செட்டுக்கு அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், B2B SaaS பிஸ்னஸ்க்கு எந்த டூல் யூஸ் பண்ணலாம், இது மாதிரி ஏகப்பட்ட ஆன்சர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸையும் நம்ம படிக்க சொல்லும். ஸோ நம்ம அட் லாஸ்ட் ஒரு டூலை நம்ம டூலுக்கு நம்ம இது அட்லாஸ்ட் ஒரு டூல் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டூலை ப்ரொமோட் பண்ண சொல்ல தான் நல்ல ரெவன்யூ வரும். நல்லா இது நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மூணாவது வந்து பிளாக்ஸ். ஜென்ரலாக இமெயில் லைக் ஒரு ப்ராடக்ட் நான் ஏற்கனவே எடுத்தேன்ல, கெட் ரெஸ்பான்ஸ், அதோட பிளாக் போஸ்ட் காமிக்கிறேன். ரிவ்யூஸ். ஓகேங்களா? கெட் ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ. ஓகேங்களா? கெட் ரெஸ்பான்ஸ் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறைய ஆன்சர்ஸ் எழுதியிருப்பாங்க. அதில் நம்ம ஐடியாஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் என்ன,
ஃப்ரீ வெர்ஷன், இமெயில் டெம்ப்ளேட்ஸ், ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ், marketing automation, landing page creator, webinars, data management, easy of use, customer support conclusion. ஃபுல்லாக இதை பற்றி டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மோரோவர் நம்ம இதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்கிற விதத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். லைக் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 271 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டென்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இப்போ இவங்க நல்ல டெப்த் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நம்ம ஐடியாஸை கிராப்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து கூகுள் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு நம்ம நிறைய இது ட்ரெண்டிங் என்ன நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் ட்ரெண்டுன்னு என்னன்னு காமிக்கும் கூகுள் ஃப்ரெண்ட்ஸில். பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஓகேங்களா? அதோட வேல்யூ இந்தியாவில் டவுனில் இருக்குது. வேர்ல்டு வைடில் எப்போவுமே நல்லா பீக்கில் போயின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஹோஸ்டிங் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்னாலும் சரி, கிளாத்ஸ், ஒரு துணி இதோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அது எப்பவும் பீக்காக இருக்குது. லைக் ஹோஸ்டிங்கில் ப்ளூ ஹோஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ளூ ஹோஸ்ட்டை செக் பண்ண சொல்ல வேர்ல்டு வைடில் அதோட ரேஞ்ச் அப் அண்ட் டவுன் ஆகினே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸில் சர்ச் பண்ணி அதோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது, அது என்ன கேட்டகரியில் இருக்குது, இதெல்லாம் நம்ம போட்டு அனலைஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி ஒரு ப்ராடக்டெல்லாம் சூஸ் பண்ணலான்னு நான் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டிஸ். அட்லாஸ்ட் கம்யூனிட்டிஸ். ஆன்லைனை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் இமெயில் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டிஸ், மெயில் மோடோன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் பிளாக்ஸ் ஆஃப் 2024, கெட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, இமெயில் ஆக்டோபஸ், மெயிலர் லைட், இமெயில் லவ். பார்த்திங்க எக்கச்சக்கமான இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்குது. அதோட டூல்ஸை நம்ம ஒன்று ரிவ்யூ பண்ணி படிக்கலாம். இதில் எது பெஸ்ட்டோ நம்ம அதை ப்ரொமோட் பண்ணலாம். கெட் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கினேன். அதோட இது பார்த்தீங்கன்னா ஆத்தர், டீம், லேட்டஸ்ட் ஆக்ஷனபிள் டிப்ஸ் ஃப்ரம் மார்க்கெட்டிங் வேர்ல்ட். பார்த்தீங்கன்னா கெட் ரெஸ்பான்ஸோட இது சொல்லியிருக்கிறாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அதில் என்னென்ன இருக்குதுன்னா லைக் இமெயில் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், லேண்டிங் பேஜஸ், வெபினார்ஸ், ஃபார்ம்ஸ், பாப்அப்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன் அண்ட் மோர். இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் அதில் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க கெட் ரெஸ்பான்ஸ் டூலில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு பொறுத்தவரையிலும் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஒரு ப்ராடக்ட் ஒரு டாப் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை எப்படி கண்டுபிடிக்குது, அதுக்கான வழி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். டாப் 5 வேஸ் டு சூஸ் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பீப்புள் எவ்வளோ சர்ச் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் வச்சு எத்தனை வாட்டி சர்ச் பண்ணியிருக்காங்க, எல்லா வியூஸும் நம்ம அனலைஸ் பண்ணி அது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நான் காமிச்சதுக்கு போகிறாதான். நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டூல்லையும் நம்ம போய் அனலைஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் போஸ்ட்டில் போனால் எக்கச்சக்கமான பிளாக்ஸ் இருக்குது. இங்கே டாப் ரேங்க்கில் ஒரு பிளாக் போஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்டென்ட் குவாலிட்டி அமேசிங்காக இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அவங்க நிறைய இது சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஐடியாஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேல்யூ அப் அண்ட் டவுன் ஆகும். நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டிஸ். நிறைய இந்த மாதிரி ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, ஹோஸ்டிங் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. லைக் டிஜிட்டல் எந்த பெஸ்ட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணலாம் அதுக்கான கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்கேருந்து கூட நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். இதுதான் டாப் 5 வேஸ் டு சூஸ் அஃபிலியேட் ப்ராடக்ட் இன்னைக்கான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் என்னோட லைக்கு நான் என்னோட அனலைஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ்.
இது டாப் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. இன்னைக்கு 5 ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கெட் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா. கெட் ரெஸ்பான்ஸ் பர் சேலுக்கு $100 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெக்கரிங் கமிஷனும் இருக்குது இதில். அது தனி ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன் டைம் பேமெண்ட் அண்ட் ரெக்கரிங் கமிஷன் மாதம் மாதம் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிற ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிஞ்சர் ஒரு சேலுக்கு $60 பெர் சேலுக்கு கொடுக்குறாங்க. கிளிக் ஃபனல்ஸு 30% பெர் சேலுக்கு கொடுக்குறாங்க. ஹோஸ்ட் கேட்டால் ஒரு சேலுக்கு $65 கொடுக்குறாங்க. செம்ரஷ் வந்து ஒரு சேலுக்கு $200 அப் டு $200 வரையிலும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோஸ்ட் கிட்ட $65 தான் கொடுப்பாங்கன்னா பேசிக் எப்போவுமே ஒரு சேலுக்கு $65. இதே ஒரு மாதத்தில் நீங்கள் 20 சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக மெயில் போட்டு இந்த மாதிரி கேட்கலாம். எனக்கு $100 கொடுங்கன்னா உங்களோட சேல்ஸ் கன்வர்ஷன் உங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்து அவங்களே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சேலுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இன்னைக்கான டாபிக் என்னென்னா எப்படி ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது, அதுக்கான வழிகள் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மோரோவர் உங்களுக்கு எந்த பர்சனல் கைடன்ஸ் வேணாலும் என்னோடய இமெயில் ஐடி தரேன். அதில் நீங்கள் உங்களோட கொரீஸை கொடுக்க சொல்ல நான் அதுக்கேற்ற ஆன்சர் நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோரோவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு எப்பவுமே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் நான் நிறைய இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குது, இதனால் எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, அதில் தான் என்னால் அடுத்த வீடியோவை க்ரியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.